Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ கடை ஆனியன் சமோசா எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல சமோசா ஃபோல்டிங் எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்ல இருக்கிற குழந்தைங்க கூட இந்த ஃபோல்டிங் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க இது. ஓகேங்க, வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். முதல்ல மாவு நல்லா சேர்ந்து வரட்டும். இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போதாங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கையாலே இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மைதா பேஸ்ட் நம்ம ஃபோல்டிங் சீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. இது நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இதை எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிடுங்க. மொத்தமாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக இருக்குது. எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி மெலிசாக திரட்டி எடுத்துருங்க. அடுத்து ஒரு டவா சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. சப்பாத்தி ரொம்ப வேகக்கூடாது, ஜஸ்ட் சூடாகணும். இந்த மாதிரி இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இதில் ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துகிட்டு நான் எப்படி சமோசா ஷீட் ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சமோசா கட்டர் வச்சு கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சமோசா கட்டர் இல்லைன்னா நீங்கள் நைஃபும் யூஸ் பண்ணலாம். ஒரு சப்பாத்தியில் நம்ம 2 சமோசா ஷீட் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க நமக்கு சமோசா ஷீட். நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணோம் இல்லையா, இது நம்ம ஸ்டஃபிங் கூட கலந்துக்கலாம், இல்லைனா தனியாக பொரிச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்து இதில் எப்படி நான் ஃபோல்டிங் போடுறதுன்னு சொல்கிறேங்க. மைதா பேஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொன்னால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நாலு பக்கமும் பேஸ்ட் தடவியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி மடக்கிட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு மறுபடி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க.
திருப்பிட்டு இதையும் சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிறத இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சமோசா ஃபோல்டிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிடலாம். ஏற்கனவே கலந்து வச்சுருக்க ஆனியன் ஸ்டஃபிங் இதில் நான் சேர்த்துடுறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இந்த கார்னரில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் தடவிட்டு நம்ம சீல் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம ஃபோல்டிங் போட்டாச்சு. இதை விட சிம்பிளான மெத்தட் கிடையவே கிடையாதுங்க. இப்போ எல்லா சமோசாவும் நம்ம இதே மாதிரி போட்டுட்டு சூடான எண்ணெயில் 2 பக்கமும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மழைக்கு கண்டிப்பாக இந்த கிறிஸ்பியான ஆனியன் சமோசா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.